விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் AKDR தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் சரியாக படிக்கவில்லை என கூறி சக மாணவர்கள் முன்பு ஆசிரியர் கண்டித்ததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என பெற்றோரும் உறவினர்களும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மாரிராஜ். வணக்கம் மாரிராஜ், விவரங்கள். வணக்கம் லட்சுமி. ராஜபாளையம் லட்சுமியாபுரம் தெருவைச் சேர்ந்தவர் போத்தி, இவரது மனைவி தமிழரசி. இவர்களுக்கு ஸ்ரீலயம், ஸ்ரீநிதி என்கிற ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளும் மகரிஷி என்கிற 8 வயது மகனும் உள்ளனர். ஸ்ரீலயம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியான AKDR பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். மாணவன் ஸ்ரீலயத்திற்கு படிப்பு சரிவர ஏறவில்லை. இதன் காரணமாக அறிவியல் பாடத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து வந்துள்ளான். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம்போல் பள்ளி சென்ற ஸ்ரீலயம் மதியம் அறிவியல் பாடப்பிரிவு வகுப்பு தேர்வு நடைபெற்றுள்ளது. சரியாக படிக்காததால் தேர்வு எழுத முடியாமல் திணறிய நிலையில் இருந்த மாணவனை அறிவியல் ஆசிரியர் மாரிசாமி என்பவர் சக மாணவர்கள் முன்னிலையில் பெரம்பால் அடித்து அவரை கண்டித்துள்ளார். இதனால் மனமுனைந்த நிலையில் இருந்த மாணவன் வீட்டிற்கு வந்து பெற்றோர்களிடம் எதுவும் கூறாமல் அவர்களுக்கு சொந்தமான அருகில் இருந்த மற்றொரு வீட்டில் தூக்கிட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டார். இதை கண்டு மாணவன் உடலை மீட்ட பெற்றோர்கள் உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதில் அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் மாணவன் உடலை கைப்பற்றி ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவனை தாக்கிய ஆசிரியரை கைது செய்ய வேண்டும், இதுபோன்று வேறு எந்த மாணவனுக்கும் நடந்துவிடக்கூடாது என கோரிக்கை முன்வைத்து ஆசிரியரை கைது செய்யும் முறை மாணவனின் உடலை வாங்கப்போவதில்லை என பெற்றோர்கள் உறவினர்கள் போராடி வருகின்றனர். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.